and welcome to Shamu's Recipes Tamil. இன்னைக்கு நம்ம ரெசிபி ஒரு டேஸ்டியான ஆப்பிள் கீர். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பாயாசம் நம்ம செஞ்சிருப்போம். இன்னைக்கு நம்ம ஆப்பிளை வச்சு ஒரு பாயாசம் பண்ண போறோம். எப்பவுமே ஒரே மாதிரி இல்லாம ஆப்பிள்ல இந்த மாதிரி பாயாசம் பண்ணா சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆப்பிள் கீர் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். ஆப்பிள் 2, பால் 500 ml, நெய் 2 டேபிள் ஸ்பூன், கண்டன்ஸ் மில்க் 2 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன், கூடவே கொஞ்சமா சாப் பண்ணி வச்ச பாதாமும் கேஷ்யூ நட்ஸும். இதுக்கு நான் 2 ஆப்பிள்ஸ் எடுத்திருக்கேன். பெரிய ஆப்பிளா இருந்தா நீங்க 1 எடுத்துக்கிட்டா போதும். இதை வாஷ் பண்ணிட்டு இதோட தோலை பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோலை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கிரேட்டர்ல இதை சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆப்பிளை சீவி எடுத்துட்டோம். இப்போ இதை உடனே குக் பண்ணிடணும். உங்களுக்கே தெரியும், ஆப்பிளை கட் பண்ணி வச்சோம்னா அதோட கலர் மாறிடும். அதனால இதை உடனே குக் பண்ணிக்கலாம். இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து, நெய் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆப்பிளை இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சுக்கலாம். இடையில கலந்து விடுங்க. ஓரளவுக்கு பாயில் ஆனதுக்கு அப்புறமா இதுல 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் கரைஞ்சு ஆப்பிள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துட்டு இதே பாத்திரத்துல இன்னும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து சாப் பண்ணி வச்சிருக்கிற முந்திரியும் பாதாமும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுல இந்த நட்ஸ் தான் சேர்க்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச எந்த நட்ஸ் வேணும்னாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த நட்ஸ் பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா இதையும் எடுத்துடலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்துல 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற 500 ml பால் 300 ml அளவுக்கு சுண்டி வரணும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விடுங்க. சுத்தியும் இந்த மாதிரி ஆடப்படியும் அதையும் எடுத்து கலந்து விடுங்க. பால் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கண்டன்ஸ் மில்க் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டன்ஸ் மில்க் சேர்க்கும் போது நல்ல திக்னஸ் கொடுக்கும். கண்டன்ஸ் மில்க் இல்லைன்னா இன்னும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகரை இதில் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ், ரோஸ் எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பம் தான். இன்னைக்கு நான் இதில் எந்த ஃப்ளேவர்ஸும் ஆட் பண்ணல. இப்போ பால் திக்காகி கொதிச்சு வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பாலை ஆற விட்டுக்கலாம். நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கிற ஆப்பிளும் நல்லா ஆறணும். அதுக்கப்புறமா தான் 2ஐயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ஆப்பிளில் ஒரு லைட்டான புளிப்பு சுவை இருக்கும். சூடான பாலில் இந்த மாதிரி புளிப்பு சுவை இருக்கிற எந்த பொருள் சேர்த்தாலும் பால் திரிஞ்சு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால 2ஐயுமே நல்லா ஆற விட்டுக்கலாம். இப்போ பால் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். கூடவே பாயில் பண்ணி வச்ச ஆப்பிளும் நல்லா ஆறிடுச்சு. இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற நட்ஸையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை 2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சில்லா வேணாம் அப்படின்னா இப்படியே சர்வ் பண்ணலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஆப்பிள் கீர் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தாச்சு.
இப்போ இதில் கார்னிஷிங்காக இன்னும் கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக சாஃப்ரானும் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு டேஸ்டியான ஆப்பிள் கீர் ரெடி. இந்த மாதிரி சூப்பரான ஆப்பிள் கீர் நீங்களும் செஞ்சு பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.